பள்ளிக்கூடம் முடிஞ்சதோ தங்கச்சி? நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு. சரி. தம்பி ஒரு இதில் எத்தனை தட்டு வைப்பீங்க? 24 தட்டு வைக்கணும். இது பேக் பண்ணியாச்சு. பார்ப்போம். இதுதான் இவன் 75 கிராம் பேக்கெட் பாருங்க. இது ஜனாதிபதி விருது கிடைச்சதா? ஜனாதிபதி விருது எங்களுக்கு 1997ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த காலத்தில் ஜனாதிபதி உரைக்கப்பட்டது. அதான் பிரசிடென்ட் அவார்ட் கம்பெனி, அதாவது ஜனாதிபதி பெற்ற நிறுவனமாக எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டது. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் பாருங்க எங்கே நிற்கிறோம்னு பாருங்க. ஒரு லொக்கேஷன், தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கிறோம். மேல் மாடி இடத்துல நிற்கிறோம். இந்த தம்பி தான் எங்களுக்கு இந்த வடகம் செய்து காட்ட போகிறார். அவ்வளோ ஆக்டிவான தம்பி. இப்போ அவன் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே வந்து இயற்கையான முறையில் வடகம் செய்யணும். அதாவது வேப்பம்பூ வடகம், பாவக்காய் வடகம், அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற தரத்தில் செய்யணும். வாழைப்பூ வடகம், நிறைய விதமான ப்ராடக்ட் இருக்குது. அதோட இங்கே வந்து தேநீர் வித்தியாசமாக எல்லாம் செய்யணும். அதாவது காளான் தேநீர், முருங்கை இலை தேநீர், அப்படி நிறைய வகையான தேநீர் இருக்குது. அதெல்லாம் போய் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காட்டுறோம். இப்போ அவன் ஃபேக்ட்ரிக்கு நிற்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நம சிவாய. நாங்கள் எங்கள் நிறுவனம் லனோசக்தி இண்டஸ்ட்ரீஸ். நாங்கள் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த மூலிகை சார்ந்த உற்பத்திகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். சித்தர்களினுடைய வழிகாட்டலுக்கு அமைய அவர்களுடைய நூல்கள், அதுக்கு இருக்கிற விடயங்களை ஆராய்ந்து அதில் இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்க்க வேண்டும் என எடுக்கப்பட்டு நாங்கள் இந்த உணவுப் பொருட்களை இன்று தயாரித்து கொண்டிருக்கின்றோம். எனது பேர் திருக்குமரன். நான் பச்சலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது நுண்கலைப்பீட பட்டப்படிப்பை முடித்திருக்கிறேன். அரசாங்க உத்தியோகம் தேவையில்லை என்று சுயதொழில் முயற்சியில் இருக்கின்றேன். இது எங்களுடைய குடும்ப தொழிலாக இருக்கின்றது. காலங்களை அண்டைய காலங்களில் எனக்கு முட்டு ஒரு கொடிய நோய் ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் எனது பிள்ளைகளும் இந்த தொழிலை எனக்கு உதவியாக செய்து பழகி இருக்கின்றார்கள். அந்த எனக்கு இயலாத கட்டம் பெறும் பொழுது அவர்கள் எனக்கு பக்கத்துணையாக நின்று இந்த தொழிலை உறுதுணையாக இருப்பார்கள். முதலாவதாக எங்களுடைய வடகத்தை எடுத்துக்கொண்டால், வடகத்தில் வேப்பம்பூ வடகம், வாழைப்பூ வடகம், பாவக்காய் வடகம், வெங்காய வடகம், சிறு குறிஞ்சா வடகம், மசாலா கார வடகம் மற்றும் பல வகையான வடகங்களை நாங்கள் தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். சூரிய வெளிச்சத்தில் அல்ட்ரா கதிர் இருக்கின்றது. அந்த அல்ட்ரா கதிர் வந்து உணவுப் பொருட்களில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸை அழித்துவிடும். அதனால் நாங்கள் இந்த வடகத்தை வந்து உலர்த்தி எனப்படுகின்ற ட்ரையரில் இந்த வடகத்தை நாங்கள் போடுகின்றோம். அங்கு 3 நாள் செய்கின்ற வேலையை இங்கு 12 மணித்தியாலம் 16 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த வடகத்தை போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஒருவர் ஆர்டர் பண்ணால் 48 மணித்தியாலத்துக்குள்ளே நாங்கள் இந்த வடகத்தை அவருக்கு ஒப்படைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கின்றது. இது பெருஞ்சீரகம், இது நச்சீரகம், இது உப்பு, இது கட்டத்தூள், மிளகும் மல்லியும் தூள் மேலே, இது எள்ளு, இது என்ன தம்பி? இது வேப்பம்பூ, இது என்ன தம்பி? இது கிழவை, வேப்பம்பூ வடகம், வேப்பம்பூ கடைசி கொண்டது வெறுமை. சரி. கிழவை கிளந்தாச்சு. எவ்வளோ நேரம் நீங்கள்
கலக்குற நீங்கள்? இது ஒரு 10 நிமிஷம் கிடந்தா காணும். என்ன எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு படிக்க இந்த வடிவா செய்கிறீங்களா? குளப்படி ஏன் போயிட்ட? என்ன தம்பி கொண்டாடுறீங்க? தண்ணி வடிக்கிறதுக்கு. உளுந்து கழுவிட்டீங்க இப்போ வடிக்கிறீங்களா? ஏன் தண்ணியோட போட்டால் பிரச்சனையோ? தண்ணியோட போட்டால் இப்போ நிறைய போடாது டாக்டர். ஆனால் அப்புறம் வடாததுக்கு தண்ணி விட்டு தானே செய்யணும். உளுந்த பருப்பெல்லாம் பருப்பை பண்ணுறதோ நீங்கள்? உளுத்த பருப்பா வாங்க. உளுத்தம்பருப்பு இதை நாங்கள் ஆட்டுக்கல்ல அரைக்க போகிறோம். இது கரண்ட்ல வேலை செய்யற ஆடுகல்லோ? இது கரண்ட்ல வேலை செய்யறது. பேரமா இது? இது சரியான பேரம். ஆமா, சரியான பேரமா கிடக்கு. இது முழுக்காயிரம் வரும். சொல்லுங்க, கொஞ்சம் கலக்கெல்லாம் இருக்கணுமா இல்லை ஃபுல்லாக பசையா அரைக்கக்கூடாது, இடப்பதமாக அரைக்கணும். எவ்வளோ நேரம் இது அரைக்கணும்? ஒரு 10 நிமிஷம் மட்டும்க்கா. இது அரை போட்டுட்டு பாருங்க கொஞ்சம் இதாக்குறாக்க என்ன உளுந்து தெரியணும். என்ன உளுந்து தெரிஞ்சால் தான் வடிவேறு டேஸ்டாக இருக்கும். பின்ன கிள்ளி போட போகிறீங்களோ? கையால் கிள்ளி போடுறது? உளுந்துக்கு தண்ணி விட்டு கரைக்கிறீங்க. உளுத்த மாதிரி என்ன செய்ய போறீங்க? இது குழைக்கிறது, இது கலவை. இது கலவைக்கு தண்டு குழைக்க போறோம். சரி சரி, குழைங்க. மோட்டர் போடுறீங்களா? பம்பு இதை இனி கழுவி போடு. இனி இதை அப்படியே கலவைக்க உடக்குழைக்கிறது. இது என்ன தம்பி? இது பல மூலிகை சேர்க்கப்பட்ட திரவப்பானம். விட்டுட்டு நீ இதை வந்து திரவப்பானத்தை போடுறது. கலவை இதராக்குது. எல்லாம் அரைச்சி வச்சுட்டுனா இனி வந்து அச்சில் போடுறது தான் வேலை. அதை நான் உங்களுக்கு வடிவா எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீ பூசி போட்டு என்ன செய்வீங்க? இதே நீ நெட்டில் போட்டு பிரட்டி போட்டு அப்படியே நீ தட்டில் வச்சு போட காயும். ஃபுல்லாக பூசி முடிச்சிட்டீங்களோ? அப்போ இந்த அச்சால தட்டி எடுத்துட்டீங்க. இனி என்ன செய்வீங்க? இதை இப்போ இந்த செய்த வடகத்தை வந்து தட்டில் போட்டு வைக்கணும். நமது
வடக உற்பத்தியை பொறுத்தவரையில் எல்லாரும் கையால் வடகத்தை தட்டுவார்கள். கையால் வடகம் போடும் பொழுது நேரம் அதிகமாகும். அதனுடைய சுத்தத்தன்மையில் ஒரு கேள்வி என்று இருக்கின்றது. கையால் தட்டும் பொழுது அப்படி பல வகையான சுகாதார பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. மற்ற வெயிலில் வைக்கும்போது நியூட்ரிஷன்ஸ் அழிகிற பிரச்சனை எல்லாம் இருக்கின்றது. அப்போ இந்த தன்மையிலிருந்து நாங்கள் வேறுபட்ட வகையில் அச்சில் போட்டு மிஷினரியில் போட்டு அடித்து ட்ரையரில் போட்டு செய்கின்றோம். அதாவது இந்த சைனா உற்பத்தி செய்கின்ற அதே பாணியான குறுகிய நேரத்தில், அதாவது ஒரு நாள் வடகம் கிட்டத்தட்ட ஒருவர் 300, 400, 500 வடகத்துக்கு மேலே கையால் தட்ட முடியாது. அதாவது ஒரு நாள் பொழுது ஃபுல்லாக இருந்தால் ஒரு 500 வடகம் தான் நாங்கள் ஆகக்கூடியது தட்டிக்கொள்ளலாம். ஆனால் எமது அச்சில் நாங்கள் ஒரு நாளே 10,000, 15,000, 20,000 வடகம் வரைக்கும் போடக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அதனால் எங்களுக்கு உற்பத்தி செலவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அப்போ கையால் தட்டின வடகம் 1,500 ரூபானா நாங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடியது மாதிரி எங்களோட வடகத்தின் விலையை நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் உற்பத்தி செய்கிற கூலி வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கின்றது, உடல் வலு குறைவாக இருக்கின்றது, எல்லாம் இயந்திரமயமாக இருக்கின்றபடியால் நாங்கள் அதை இந்த பொருளாதார நெருக்கடியான சூழலில் மஞ்சள் தட்டுப்பாடு, உளுந்து தட்டுப்பாடு, முக்கியமான மூலிகைகள் எடுக்க இயலாது, வழியால் ஒழுங்காக வலிக்கிட இயலாது போன்ற மற்ற மழை வந்து இந்த வேப்பம்பூவுக்கு பாரிய சிக்கல்களை கொடுத்திருக்கின்றது. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை சூழலில் இன்று நியாயமான பேர் கையால் போடுற தட்டுற வடகத்தை கையை விட்டு விட்டார்கள். இது இப்போ செய்ய இயலாது. என்றால் இப்போ இருக்கிற பொருளாதார சூழலில் கையால் தட்டி கொடுக்க இயலாது. அப்போ நாங்கள் வந்து இந்த இதில் அடிக்கிறபடியால் எங்களை நோக்கி எல்லாரும் வந்து இருக்கின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் நேரடியாக விற்காமல் இன்னொருத்தர் 2-3 கைக்கால நாங்கள் விற்கிறபடியால் எங்கள்கிட்ட அடிமாட்டு விலை, அதாவது மிக குறைஞ்ச விலைக்கு எங்களோட பொருளை எடுக்கிறார்கள். அவர்கள் அங்கு நல்ல லாபம் வைத்து அங்கால விற்க அங்கால நல்ல லாபம் விற்று இந்த வடகம் வெளிநாட்டில் பல மடங்கு பெருகப்பட்ட விலையில் விற்கின்றது. ஆனால் எங்கள்கிட்ட இங்கு எடுக்கப்படுகின்றது மிக குறைந்த விலைக்கு, எவ்வளத்துக்கு மிக குறைஞ்ச விலையில் வாங்கிடுமோ அவ்வளத்தின் மிக குறைந்த விலைக்கு எங்கள்கிட்ட வாங்குகின்றார்கள். அங்கு பல கையில் மாறி போய் அது மிக கூடுதலான விலைக்கு விற்கப்படுகிறது. தம்பி ஒரே நேரத்தில் எத்தனை தட்டு வைப்பீங்க? 24 தட்டு வைக்கலாம். ஒரு ஆடு ஒன்று எங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அதில் பெரிய கொஞ்சம் சொல்லக்கூடிய எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் எனக்கு உடல்நிலைமையும் முட்டு வந்து உடல்நிலைமைகள் எனக்கு மோசமாக இருக்கின்ற காலங்களில் அவர்கள் எனக்கு உதவி புரிவார்கள். மகன் 6ஆம் ஆண்டு படிக்கின்றார், மகள் 5ஆம் ஆண்டு படிக்கின்றார், மற்றவர் ஆண்டு 3 படித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்தான் அந்த பூனை அந்த உள்ள ஒளிஞ்சு இருக்கிறவர். என்ன செய்றீங்க தம்பி? எத்தனை வடகம் போடணும்? நிறுத்தா இதுல வந்து இப்ப சூரிய ஒளியில வைக்கிறத விட இதுல வைக்கிறதுல என்ன நன்மைன்னு சொல்லுங்க. சூரிய ஒளியில அட்டாக் இருக்குது, அதால நியூட்ரிஷன் அழிஞ்சு போடும். இதுல நியூட்ரிஷன் அழியாது. மற்றது அங்க வைக்கிறத விட இது வேகமா செய்யுமோன்றத பத்தி சொல்லுங்க. சூரியன்ல 3 நாளுக்கு செய்யலாம் காயிரண்டா, இதுல ஒரு நாள் 12 மணி நேரம் காணும் காயிரண்டா. இது குயிக்கா காஞ்சிடும். குயிக்கா காஞ்சி முடிவா. பட் இதுல வந்து என்னத்துல இப்ப கரண்ட்ல என்ன வேலை செய்யுது? கரண்ட்ல 3 ஃபேன் ஒன்று இருக்கு உள்ள. அப்ப காத்து சீரா பேரா அரவி அடிக்கிறது. என்ன தம்பி இதுல இருக்கு? இது டெம்பரேச்சர் மீட்டர். இது எவ்வளவு வெப்பநிலை உள்ளுக்கு இருக்குன்னு காட்டும் முடியாது. எத்தனை வெப்பநிலையில இங்க வச்சிருக்கணும்? 60 கூடினா கூடாவே நியூட்ரிஷன் அழிஞ்சு போகும். இது நீங்கள் வேண்டினீங்களா நீங்களா செய்தீங்களா? எங்கட கொம்மனிலே தயாரிக்கும். நீங்களே செய்த பேர் இருக்குன்னு பாப்போம். இதுக்குள்ள என்ன தட்டா இருக்கு? இது வடகமே.
நீ என்ன செய்வீங்க இப்படியே போவோம் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் நேரடியாக எல்லாம் இங்கே அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேக்ஸ் அடிப்பாங்க ஃபுட் கிரேட் பேக்கில் அடிப்பாங்க 30 கிலோ பொதியாக செய்யப்பட்டு இதை நாங்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனிகிட்ட கொடுப்போம். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இதை ஃபுட் கிரேட் பேக்கில் போட்டு அவர் தங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சிறு சிறு பொதிகளாக்கி அவர்கள் ஷிப்புக்கு அனுப்பி கொள்வார்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க. இதில் தென்னை மரம் நிற்கிது. அப்படி இஞ்சில் பார்த்தா பலா மரம் நிற்கிது. அப்படி இஞ்சில் பார்த்தா விளாத்தி நிற்கிது, விளாம்பழம். நல்ல அழகான லொக்கேஷனுக்கு இருக்குது. ஏன்னா இது மேல் மாடிட்டத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே வரும் வேப்ப மரம் அப்படியே ரோட்டு என்ன என்ன இருக்குன்னு நீங்கள் இங்கே பாருங்க. இது வெறும் மிளகாய் செடியும் வந்து காய்ச்சிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ராலி சைக்கிள் மேட் இன் இங்கிலாந்து. எவ்வளோ காலமா நீங்கள் வண்டி வச்சிருக்கீங்க? இந்த பிரதான பகுதி ஒன்றும் மாற்றாம இருக்குதோ? மிச்சது எல்லாம் மாற்றிருக்கு. பாருங்க அது ரலியின் ஒரிஜினல் பார்ட்ஸோட நிற்குது இந்த ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் பார்க்குறதுக்கு அரிதான ஒரு சைக்கிள். இந்த பெருமதி இப்போ 50,000 ரூபா கூடி போயிடும். ஏன்னா அப்படின்னா வேண்டி நமக்கு அந்த பிராண்டுக்கு ரலி இங்கிலாந்து. இது உண்மையாக கச்சான் உடைக்கிற மிஷின் தான். ஆனால் வந்து இவியல் வந்து உற்பத்திக்காக நாவல் கோட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. நாவல் கோட்டை வந்து ஏற்றுமதி செய்வினோம், இழுப்பங்கோட்டை ஏற்றுமதி செய்வினோம். அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இந்த மிஷினை பயன்படுத்தினா. ஹரியரன் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ பேக்கிங் செய்ய போகிறோம். இது என்ன இந்த காம்பு சுழட்டி கொண்டு இருக்கிறீங்க? சுபர் ரன்னங்கண்ட விளையாடு காண்டதால இல்லை பிச்சு வச்சுக்காரு செல்ஃபி ஸ்டிக்கு. 75 கிராம் பேக்கெட் இது. இது என்ன செய்ய போறீங்க? இதை நாங்கள் சீல் பண்ண போகிறோம். ஓகே. இது என்ன ஹீட்டரோ? இது ஹீட்டரோ. அப்படி வச்சுட்டு மிஷின் ஒன்று ஆகிட்டேண்ணே. ரெண்டாவதுல ஹீட்டர் ஒன்று நிற்கும். அப்போ வந்து அப்படி அச்சு விடும். மேலே அச்சு ஒன்று இருக்குது, அது அப்படியே விடும். இதில் பாதிக்கும். காட்டுங்க அப்போ. இதில் அந்த வெட்டு வெட்டாக இருக்கு. இது வந்தாச்சு இப்போ பாதிச்சிருக்கேண்ணே. மற்றதையும் காட்டுங்க. இனி இதுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? இதுக்கு 2 லேபிள் இருக்குது. நீங்கள் லேபிளில் விலை நிற எல்லாமே இருக்குது. காலவதியாகிற டேட் எல்லாமே இருக்குது. இதை இதுக்குள்ளே போட்டு இதுக்குள்ளே போட்டாச்சு. இதை நீ பேக் பண்ணணுமா? பேக் பண்ணணும். இப்போ லேபிள் அடிச்சதுக்கு அவர் வந்து பேக் பண்ணி காட்டுறார். எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ வடகம் நீங்கள் எத்தனை கிலோ பேக் பண்ணலாம்? ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வடகம் ஒரு 1/4 மணி நேரம் பேக் பண்ணலாம். இப்போ தங்கச்சி நீங்கள் தான் செய்கிறார். பல இலகுவான உபகரணங்கள் இருந்தால் நாங்கள் இன்னும் இந்த உற்பத்தியை கூட்டி எங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதுக்கு எங்களுக்கு இயந்திர உபகரணங்கள் பற்றாக்குறைகளும் அதுக்கான நிதி பிரச்சனைகள் என்ற பல பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தால் இன்னும் சில இயந்திரங்களை வாங்க எங்களுக்கு தற்போது இருக்கின்ற சூழலில் பாரிய நிதி நெருக்கடிகளில் இருக்கிறோம். இந்த கொரோனாவால் நாங்கள் பாரிய அளவில் ஒவ்வொரு தொழில் முயற்சியாளரும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தொழில்முயற்சியாளரும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். ஏனென்றால் தொழில்முயற்சியாளன் வந்து உள்ளூர் உற்பத்தியாளன் இங்கே இருக்கின்ற பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்கறதுக்கான மூல வளங்கள் எடுக்க இல்லாத போக இல்லாத விலையில் பலதரப்பட்ட பிரச்சனை நான் மட்டுமில்லை என்ன போல பலதரப்பட்டோரும் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளில் ஏற்பட்ட பாரிய மாற்றங்கள் இந்த பொருளாதார மாற்றங்களால் நாங்கள் இன்று பாரிய அளவில்
பின்னடைவை சந்திச்சிருக்கின்றோம். அந்த பின்னடைவை சந்தித்த சூழலிலும் நாங்கள் இந்த தொழிலை விடக்கூடாது என்றும் மற்றவருடைய ஆத்ம திருப்தி எங்களுக்கு இந்த மூலிகை சார்ந்த எங்கள்கிட்ட ஒருத்தர் வருத்தம் என்று சொல்லி ஒரு மூலிகைகளை வந்து வாங்கி கொண்டு போகிறதால எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கின்றது. அந்த ஆத்ம திருப்திக்காகவும் செய்த தொழிலை விடக்கூடாதுன்றதுக்காகவும் நாங்கள் இந்த தொழிலை இன்று விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். தம்பி இது பூனமீசை, சிறுநீரா கீரை. என்னதுக்கு பயன்படுறது? இது கிட்னி பிரச்சனை. நீங்களும் இந்த ப்ராடக்ட் எதுவும் செய்கிறீங்களோ? இது நாங்களும் செய்யறது. இந்த பூவான நிலையை பாவிக்கிறீங்க? இது இலவா நிலையை பாருங்க. ரத்தோட்டம், சலரோகம் எல்லாத்துக்குமே ரத்த அழுத்தம், சலரோகத்துக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நிறைய இலங்கை சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் நாங்கள் போடுவோம். வேறு இந்த அண்ணாடியே நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்குது, தேநீர் செய்கிற இருக்குது, அப்பளம் செய்கிற இருக்குது. அதோட அவர் வயலினில் வந்து நல்லா திருத்துவார், வயலினும் வாசிப்பார். இப்போ அது சம்மந்தமான வீடியோவும் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.